ஒரு அழகான காலையில் சூரியன் பிரகாசமான ஒளியை வீசியது. அப்போது ஒரு அழகான நீல நிற பட்டாம்பூச்சி வண்ணமயமான தோட்டத்தில் பறந்து கொண்டிருந்தது. அதன் இறக்கைகள் சூரிய ஒளியில் மின்னின. பட்டாம்பூச்சி சற்று சோர்வாக இருந்தது. ஓய்வெடுக்க ஒரு மென்மையான பூ இதழ் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பட்டாம்பூச்சி யோசித்தது. அப்போது அது ஒரு உயரம் கொண்ட சிவப்பு ரோஜாவை பார்த்தது. இது நல்ல இடம்தான் என்று நினைத்தது. ஆனால் அந்த ரோஜா காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த ரோஜாக்கு இடம் கொடுக்க விருப்பம் இல்லை. பட்டாம்பூச்சியின் இறக்கைகள் வலித்தன. ஆனாலும் அது பறக்கத் தொடர்ந்தது. தொலைவில் ஒரு சிறிய மஞ்சள் பூ தெரிந்தது. அது பெரியதோ பிரகாசமோ இல்லை. ஆனாலும் சூரிய ஒளியில் அது சிரிப்பது போலத் தெரிந்தது. பட்டாம்பூச்சி மெதுவாக பறந்து அந்த பூவின் மேலே அமர்ந்தது. மஞ்சள் பூ மெதுவாக அசைந்தது. வா, உன்னை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லும் மாதிரி பட்டாம்பூச்சி உணர்ந்தது. நான் ஓய்வெடுக்க ஒரு இடம் மட்டுமல்ல, நல்ல நண்பரையும் கண்டுபிடித்துவிட்டேன் என்று அது எண்ணியது. திடீரென்று அப்போது வானம் சாம்பல் நிறமாக மாறியது. குளிர் காற்றும் மழையும் வந்தது. சிவப்பு ரோஜா உயரமாக நின்றது. ஆனால் அதனின் சில இதழ்கள் புயலில் கீழே விழுந்தன. மஞ்சள் பூ சிறியதாயிருந்தாலும் கீழே வளைந்து தனது மென்மையான இதழ்களால் பட்டாம்பூச்சியை காப்பாற்றியது. மழை நின்றதும் சூரியன் மீண்டும் ஒளிர்ந்தது. பட்டாம்பூச்சி இறக்கைகளை அசைத்தது. அன்றிலிருந்து அந்த சிறிய பட்டாம்பூச்சி ஒவ்வொரு காலையிலும் மஞ்சள் பூவிடம் வந்தது. அதன் நண்பர்களையும் அழைத்து வந்தது. தோட்டம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. பெரியதாகவோ பிரகாசமாகவோ இல்லாத மஞ்சள் பூ, ஆனால் அனைவருக்கும் அன்பும் நலம் தரும் நண்பராய் இருந்தது.